வணக்கம். குரலோடு பேசுவோம் குரலோடு பேசுவோம். தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு அப்படிங்கிற ஒரு பழமொழிய நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஒவ்வொரு முறையும் இத கேட்கும்போது எனக்கு நெறைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, தென்னை மரத்த வைத்து வளர்த்தோம்னா, அது கட்டாயம் ஒரு பலன் குடுக்கும். அது இளநீர குடுக்கும் அப்படிங்கிறதும், பிள்ளைகள பெற்றா நமக்கு கண்ணீரும், கஷ்டங்களும், துயரங்களும், துன்பங்கள் தான் மிஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத காலங்காலமா சொல்லி கேட்டிருக்கக்கூடிய ஒரு பழமொழி உண்டு. அப்ப ஒரு தென்னைய வைக்கும்போது, ஒரு தென்னை மரத்த வைக்கும்போது, அந்த தென்னைக்கு ஆன நம்ம அத பார்த்து, பார்த்து நீர் விடுறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு வேள பூச்சி விழுந்துருச்சு, அது சரியாக வளரல அப்படின்னா, அது என்ன அப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கிறதோ, அதுக்கான எடுத்துக்கக்கூடிய அக்கறையும், மெனக்கெடலும். சூழல் ஒரு மாரி இருந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாரி அத பாதுகாக்கிறதுக்கு வேலியோ, அத தடுப்போ போட்டு ஆடு, மாடு மேயாம பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும், பண்பும் இருக்கு. அப்படி இல்லாம, தினம் ஒரு ஒரு 10 சொட்டு அமிலத்த ஊற்றி, ஊற்றி வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலோ, இல்ல அது கொஞ்சம் வளர்றதுல ஏதோ ஒரு காரணத்தால, அது சரியான வளர்ச்சியே இல்ல அப்படின்னா, அப்ப நம்ம கிட்ட போய் நின்னுட்டு, அது ஏன் வளரலன்னு தெரியல, அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்போமா? இல்ல, அது இதெல்லாம் எங்க வளர்ந்து நாளைக்கு இளநீ குடுக்க போகுது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வெட்டி எறிஞ்சிரலாம் அப்படின்னு போயி, அத புலம்பிக்கிட்டும், அத திட்டிக்கிட்டும், நொந்துக்கிட்டும் அந்த இடத்துல நின்னு பேசுவோமா? அப்படின்னு யோசிச்சா, நம்ம ஒரு செடி கொடிகளுக்கு, ஒரு மரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்த, மனிதர்கள் ஒரு சில சூழல்கள்ல நம்ம அந்த குழந்தைகள புரிஞ்சுக்கிறதோ, அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தவறிடுறோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. இப்ப சில இடங்கள்ல பார்க்கும்போது, அவன் ரொம்ப சின்ன பையன் தான். அவனுக்கு இன்னும் சரியா சாப்பிட தெரியாது. நம்ம ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவான். அ நாங்க இல்லன்னா சாப்பிட மாட்டான். ரொம்ப ஏங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்றதும். அதே நேரங்கள்ல அந்த நாய்க்கு அறிவே கிடையாது. எத்தன தடவ சொன்னாலும் புத்தியே இல்ல. இப்படின்னு பேசக்கூடிய விதங்கள நம்ம பார்த்துருக்கோம். நான் முதல்ல சொன்னது, நாய வளர்த்துறவங்க, பூனைய வளர்த்துறவங்க அந்த மாரி சொல்றதும், குழந்தைகள சொல்லும்போது இப்படி சொல்றதும், விலங்கோட ஒப்பிட்டு சொல்றதையும் பார்க்கும்போது வேடிக்கையா தான் இருக்கு. ஏன்னா இன்றைய காலச்சூழல்ல ஒன்று எதிர்பார்ப்பு, இன்னொன்று நமக்கு அதனோட சரியான புரிதல் இல்லையோ அப்படிங்கிறது தான். ஒரு குழந்தை அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், பையன் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய மதிப்பெண் படிக்கிறதுல ஒரு கவனக்குறைவாலயோ, ஏதோ ஒரு காரண காரியத்தில அப்படி இருந்தால், அது ஏன் அவனுக்கு அந்த சூழல் என்னாச்சு? அவனுக்கு நம்ம என்ன மாரி அத புரிய வைக்கிறதுக்கான முயற்சியோ, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள, அந்த மன உளைச்சல்கள, மன உளவியல்ல நம்ம காலகட்டத்த ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே அவங்கள "உனக்கெல்லாம் என்ன கேடு? உனக்கெல்லாம் சோறு இல்லாம இருக்கா? இல்ல துணி இல்லாம இருக்கா? இருக்க இடம் இல்லாம இருக்கா? படிச்சா என்ன கேடு? படிக்கிறது தானே முக்கியம்." இப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள் அவர்களுடைய சிந்தனைகளையும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள புரிந்து கொள்ளாமல், தினம் தினம் ஒரு ஒரு 10 சொட்டு ஒரு அமிலத்தை அவர்கள் மண்டைய திறந்து ஊத்திட்டு மூடி வச்சுட்டு, அப்புறமா பழச்சாறும், பாலும், முட்டையும் இதுவும் குடுத்தா போஷாக்கா இருக்குமா? இல்ல. தினம் தினம் ஒவ்வொரு சொட்டுக்களான அமிலங்களை அவர்கள் மேல ஊற்றி விட்டுட்டு, அது ஏதோ ஒரு காரண காரியத்தில, அத திருப்பி பார்க்கும்போது, நம்ம ஒரு 10 ஆண்டுகள், 15 ஆண்டு காலம் திரும்பி பார்க்கும்போது, என்ன மாரியான அந்த காயங்களும், வடுக்களும் உள்ள இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப இந்த திருக்குறள்ல நம்ம பார்க்கிற அதிகாரம் 7ல மக்கட்பேறு, இத நம்ம புரிஞ்சுக்கிற மீண்டும் எதற்கு இது பண்றோம்னா, பெறுதற்கு அரிதான ஒரு பொருள் அது மகவு அப்படிங்கிறதுனால தான் மக்கட்பேறுன்னு வச்சிருக்கிறதுல, வள்ளுவர் முதல் குறளிலேயே, "நான் பெறுவதிலேயே எனக்கு தெரிஞ்ச வகையில அறிவறிந்த மக்கள பெறுறத தவிர வேற ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிறதும், இன்னொன்று அம்மா, அப்பா செய்ற பாவ புண்ணியங்கள் பசங்களுக்கு வரும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. குழந்தைகள் செய்யக்கூடிய பழி இல்லாத புண்ணியங்களோ, பழி இல்லாதது 7 பிறவிக்கும் தீயவை வராது அப்படிங்கிறத கீழிருந்து மேலாகவும் குறிப்பிடுற குறள் ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்புறம் இதில முக்கியமா கவனிக்கக்கூடிய இன்னொரு குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு." அப்போ ஒரு அளவுக்கு குழந்தைகள இந்த அ
மற்ற குழந்தைகள உடல் தீண்டுதலோ, அவர்கள கொஞ்சம் அந்த சைல்டு அப்யூஸ் எல்லாம் இல்லாம, நம்ம அவர்கள் பேசுறத கேட்டு அவர்களுக்கு எப்படி ஆதரவா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னு தான் பார்க்கணுமோ தவிர, அத அந்த ஒரு கோணத்திலேயும் அந்த குறள பார்க்க வேண்டியதா இருக்கு. அ இன்னொன்று, பெற்றோர்களோட கடமைகளாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். அந்த குழந்தைகள் எப்படி பேசணும், பழகணும், என்ன விஷயங்கள தெரிந்துக்கணும், தெரிந்துக்கக்கூடாது, சூழலை புரிந்தும், அதற்கு தக்கபடி வாழ்வியல அமைத்துக்கக்கூடிய கல்வி முறைகளும், அறிவையும் தர வேண்டிய பொறுப்பு கட்டாயம் பெற்றோருக்கு உண்டு. அப்படி இருக்கிறதுல, இந்த பார்த்து பார்த்து குழந்தைகள நம்ம வளர்க்கிறதலுடைய பின்னால அவர்கள் செய்யக்கூடிய உதவின்னு சொல்றாரு. அதுல இத 2 விதமா பார்க்குற இந்த முக்கியமான குறள் என்னன்னா, தந்தையோட இயல்பு. அது தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், தந்தையின் குணம் இருக்கக்கூடிய இயல்புல, மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தொந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல்லுல, இது யாரோ இப்படி நோன்பிருந்து, விரதமிருந்து பெற்ற அவங்க அப்பா என்ன தவம் செய்து இந்த குழந்தைய பெற்றாரோன்னு, அங்க அந்த தந்தைய மேலோங்கி சொல்றதாகவும் இருக்கு. ஆனா, இதே தாய்க்கு குறிப்பிடும்போது, "ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய்" அப்படிங்கும்போது, இங்க தாய பெருமைப்படுத்தணும்னு அந்த தாய் நினைக்க மாட்டாளாம். தந்தை தன்னை பெருமையா மத்தவங்க பேசுறாங்களா அப்படின்னு தான் பார்க்குறாரு. ஆனா, தாய் எப்படி பார்ப்பாங்கன்னா, தன் பிள்ளைகள் சான்றோர்களாக இருக்கிறார்களான்னு தான் பார்க்குறாங்க. அத கேட்கறதுல தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பார்க்குறதும், தன்னை பெருமையா பேசினவங்க, இவங்க அம்மா என்ன தவம் செய்தாங்க, இவங்க அம்மா எப்படி வளர்த்திருக்காங்க, குறை சொல்றது தாய குறை சொல்லலாம். ஆனா, அந்த தாயோட இயல்பு எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தை சான்றோனாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும், பண்பாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இதுவும் தாய் தான். இப்ப இந்த மக்கட்பேறுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மளுடைய பெற்றோர்கள் கடமை. குழந்தைகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது மாதிரி, நம்ம அந்த மாதிரியான ஒரு பண்பாளராகவும், குணமுள்ளவர்களாகவும், சிந்தனையாளர்களாகவும் நம்ம இருக்கிறத பெற்றோர்களும் அவர்களுடைய பண்பை வளர்த்திக் கொள்ளவும், மேலோங்கி வைத்துக் கொள்ளவும் அவசியமா இருக்கு. மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.